மாரியம்மா அவர்கள் அம்மா இங்க வந்து குழந்தையுடைய பாட்டு கேட்டு நேரடியாக குழந்தையை வாழ்த்துறதுக்காக நீங்க மேடைக்கு வந்தது இந்த மேடை செய்த மிகப்பெரிய பாக்கியம்மா. நன்றிமான். ரொம்ப அழகா படிச்சு அந்த புள்ள பாட்டு எல்லாமே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே வெட்டிச்சு தள்ளுது. அம்மாவா ஆயாவான்னு தெரியல, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றிம்மா. ஸ்ரீனி சார். சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த பாட்டு பாடின அப்பல இருந்து நாங்க எப்போதுமே கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த பாட்டை. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. எத்தனை பேருக்கு தெரியாது, அவங்க வந்து சரிகமப்பாக்கு வந்து 2019 வந்திருக்காங்க. லட்சுமி அவங்க பொண்ணு லக்ஷ்மி, ஃபோக் ஸ்டார் லக்ஷ்மி வந்து ஃபோக் ஸ்டார் லக்ஷ்மி அவங்க. ஆமா சார். ஆஹா, சந்தோஷம் உங்களை பார்த்தது. ஃபோக் ஸ்டார் லக்ஷ்மியோட அம்மா தான் இந்த பாட்டு பாடுறாங்க. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். சரிங்க சார், நன்றிங்க. அவ்வளவு சந்தோஷம். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் ஒரு சீசன்ல கூட இந்த பாட்டை மிஸ் பண்ணது கிடையாது. உங்களை மாதிரி யாராலுமே அதை பாட முடியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். ஆனா இந்த பொண்ணு பாடிடுத்து நினைக்கிறேன். ஒரு மாதிரி பாடிடுத்து. மற்றவங்க எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமா. ஆனா அபிஷேகா வந்துட்டா. எனக்கு என்ன பிடிச்சுன்னா, அந்த அவங்க பாடின அதே டைனமிக்ஸ், அதே மாடுலேஷன் நீ பாடின. நீ இதுதான் ஆரம்பம். அபிஷேகா, உனக்கு இந்த ஸ்டேஜ் தான் ஆரம்பம். எங்கேயோ போப்புறேன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். இப்படியே பாடிட்டு எல்லா டைப் ஆஃப் சாங்ஸும் நல்லா பாடு நீ. ஓகே. ஒரு பாட்டை, ஒரு மெலடி, ஒரு சாங்கு இல்லைன்னா ஒரு ஃபோக் சாங் பாடிடலாம். ஆனால் அந்த பாட்டோட ஒரு சோலை கண்டுபிடிச்சி அது லைவ்ல கொண்டு வர்றது அப்படிங்கிறது only a true artist can. And அபிஷேகா, நீ நிஜமாவே ஒரு ஃபைண்ட். அபிஷேகா, நீ பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக வரப்போற, அதில் சந்தேகமே இல்லை. அண்ட் உன்னோட இந்த ஒரு மியூசிக்கல் ஜேர்னி நம்மளோட ஜீலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுன்னு அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும் எப்போவுமே. அபிஷேகா வந்து கலைக்காக பிறந்தவ. அது ஒரு காரண ஜன்மம். அது எங்கேருந்து வந்து என்ன பண்ணுறான்னு அவளுக்கு தெரியாத டைமில் வந்து கரெக்டாக பாலண்ணா வந்து அவளை இங்கே வந்து சேர்த்து விட்டார். பட் இங்கே தான் அவள் வந்து கற்றுக்கிறா. ஃபஸ்ட்டு மெகா ஆடிஷனில் அவள் பாடினது வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டாக போல்டாக இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் மெரிடி போனோம். என்னடா இந்த குழந்தை இந்த சைஸில் இருந்து அவ்வளோ வால்யூம் வருது, அவ்வளோ பவர் வருது அப்படின்னு தான். வாரம் போக போக அவளுடைய சாஃப்ட் பண்ணுறா, இந்த மாதிரி எமோஷ்னலாக பாடுறா, ஒரு மெலடி பாடுறா. அண்ட் அவள் இன்னொன்று என்னென்னா வந்து அவளுக்கு நடிக்க திறமை இருக்குது, டான்ஸ் பண்ணுற திறமை இருக்குது. அவள் மூஞ்சி அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவ். ஸோ அவள் வந்து கண்ணா, நீ வந்து வெறும் இசைக்குன்னு நீ டெடிகேட் பண்ணிடாத, உனக்கு கலைக்கே அர்ப்பணிச்சு விட்ரு உன்னுடைய லைஃப்பை. அதுதான் உனக்கு எனிதிங் நீ மேடை ஏறி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீ செஞ்சிருவ. பின்னாடி திரும்பியே பார்க்காத. நீ முன்னாடி வேறு என்ன சொல்லி கொடுக்குற, வேறு யார் சொல்லி கொடுப்பான்னு அவங்கள சேலஞ்ச் பண்ண. நீ இந்த பாட்டு எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட சொல்லி, இந்த பாட்டு எனக்கு சொல்லித்தா அப்படின்னு கற்றுக்கோ. நீ அந்த அளவுக்கு நீ வந்து திறமைசாலி, பிரில்லியண்ட்டாக வருவ. சூப்பராக பண்ணு. அன்புள்ள அம்மாவுக்கு சஞ்சய் எழுதும் கடிதம். நீங்கள் 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க, ஆனால் எங்கள் 4 பேரையும் இப்போது நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கீங்க. எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க. அதை இந்த ஒரு லெட்டர்லேயே சொல்லி அடைக்க முடியாதம்மா. இங்கே சரிகமப்பா ஆடிஷனில் ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப அலைஞ்சி கஷ்டப்பட்டு என்னை ஒவ்வொரு பக்கமாக கூட்டிகிட்டே வந்தீங்க. இப்போது இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தாம்மா. எனக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க. உனக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறேம்மா. வருங்காலத்தில் உங்களை நல்ல இடத்துல கொண்டு போய் நிறுத்துவேன். உங்களுக்கு வெறும் நன்றி மட்டும் சொல்ல முடியாதம்மா. அதுக்காக தான் இந்த பாட்டை உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஐ லவ் யூம்மா.